ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரோதி வருஷம் ஆனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம். 15/6/2024 16/7/2024 வரை உண்டான 32 நாட்களை தமிழ் மாதத்தில் ஆனி மாதம்னு சொல்கிறோம். இது இந்த வருஷமான குரோதி வருஷத்தில் வரக்கூடிய 3வது மாதம். சித்திரை, வைகாசி, ஆனி 3வது மாதம். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களினுடைய பெயர்ச்சிகளை வச்சு சொல்லக்கூடியது. சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகக்கூடியதை நம்ம மாதம் பிறக்கிறத சொல்கிறோம். அது சௌரமானம் என்ற ஒரு வகையில் நம்ம கொண்டாடுறோம். இந்த மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் வரார். அது ஒரு விசேஷம். மிதுனத்தில் வரக்கூடிய காலகட்டம். அதனால் இது ஆனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்த்தோமே. ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் பார்த்தோம்னா சூரியன், புதன், சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், ராகு பகவான் மீனத்தில் இருக்க. இந்த மாதத்தில் பயிற்சி ஆகக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தாலேனா 26/6 அன்னைக்கு புத பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போகிறார். அதாவது இந்த மாதம் பிறந்து ஒரு 10-11 நாளில். அதற்கு பிறகு சுக்கிர பகவான் 7/7 அதாவது அடுத்த மாதம், அதாவது ஜூலை மாதத்து 7ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகத்துக்கு போகிறார். செவ்வாய் பகவான் 11/7/2024 அன்னைக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போகிறார். குருமங்கள யோகம் அமைகிறது. நல்ல ஒரு விசேஷம். இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல்சாரம்னு சொல்லக்கூடியது மாத கிரகங்களோடது இதுதான். இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தாலேனால் 21/6/2024 அன்னைக்கு ஆணி கேட்டை. அது ஜேஷ்டாபிஷேகம் ஸ்ரீரங்கத்தில் ரொம்பவும் விசேஷமான ஒரு விஷயம். அதற்கு பிறகு 2/7/2024 அன்னைக்கு பார்த்தேன்னா கூர்ம ஜெயந்தி. அதாவது ஆனி மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தை கூர்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். கூர்ம ஜெயந்தி கூர்மாவதாரம் எடுத்து பெருமாள் பூமியை மீட்டெடுத்ததாக ஒரு இது இருக்குது, வரலாறு இருக்குது. அதனால் கூர்ம ஜெயந்தி. இந்த மாதத்தில் ஆனி அமாவாசை 5/7/2024 வருது. 12/7/2024 அன்னைக்கு ஆனி உத்திரம். இது பார்த்தோம்னா நடராஜருக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள். அதாவது ஒரு வருஷத்துக்கே 5-6 நாள் பண்ணக்கூடியதில் இதுவும் ஒரு நாள். அதாவது இந்த அபிஷேகத்தின் பார்த்தோம்னா திருவெண்காடுன்ற ஊரில் ரொம்பவும் விசேஷமான விஷயமாக கொண்டாடப்படுகிறது. 11/7 அன்னைக்கு பார்த்தோம்னா 46வது வட்டம் அழகிய சிங்கரனுடைய திருநட்சத்திரம் வருது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கியமான நாட்களாக சொல்லக்கூடியது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் ஆனி மாதம் சூரிய பகவான் மிதுனத்தில் இருக்கிறது விசேஷம். தன்னுடைய நட்பு வீடு புத பகவானோட சேர்ந்து இருக்கிறது விசேஷம். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதும் ரொம்பவும் விசேஷம். இந்த மாதத்தில் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை ஒன்றா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்கள் அனுப்புங்க. அலாங் வித் உங்களுடைய பெயர் மற்றும் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயர், அதாவது பேரண்ட்ஸ் நேம் அனுப்புங்க. உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்த்துட்டு, அதாவது உங்களுடைய நட்சத்திரம் சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, அதாவது எல்லாம் என்கிட்ட வர்றவாளில் பாதி பேர் பார்த்தாலேனால் நான் மிருகசீரிஷம் 2ஆம் பாதம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாள். அவள் பார்த்தாலும் மிருகசீரிஷம் 3ஆம் பாதமாக இருக்கும். அதில் ராசியே மாறிடும். ரிஷபம் இருக்காது. மிருகசீரிஷம் 3ஆம் பாதம் பார்த்தேன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் வந்துடும். அந்த மாதிரி ராசியே மாறக்கூடிய அளவுக்கு சந்தி இருக்கும். அவள் ஒரு 40 வயசு 45 வயசாக எனக்கு ரிஷப ராசின்னு நினச்சின்னு இருப்பாள். ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள். அதனால் முதல்ல சந்தி செக் பண்ணுங்க.
உங்களுடைய ராசி என்னன்றதை செக் பண்ணுங்க. லக்ன சந்தி இருக்கான்றதை பாருங்க, ராசி சந்தி இருக்கான்னு பாருங்க, லக்னம் எந்த நட்சத்திர பாதத்தில் விழுறதுன்னு பார்க்கணும், உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் கோச்சார பிரகாரம் உங்களுடைய நிலை என்ன அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதன் மூலியமாக பார்த்தேன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு ஈஸியர் சொல்யூஷன் கொடுக்க முடியும். என்னுடைய கட்டணம் என்னன்றதையும் போடுறேன், அதை நீங்கள் அனுப்பிச்சிட்டு என்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக ஆனி மாதம் 15/6/2024 முதல் 16/7/2024 வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்றதும் எளிய பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். கடகம், புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான். அதிவேகமாக செல்லக்கூடியவர், கிரகங்கள்லேயே அதிவேகமாக செல்லக்கூடியவர் சந்திர பகவான். ஒரு நாளைக்கு, அதாவது ஒரு ராசியில் 2.25 நாளைக்கு மேலே இருக்கிறது இல்லை. இந்த மாதம் பார்த்தாலேயானால், அதாவது குரோதி வருஷம் ஆனி மாதத்தை பார்த்தாலேயானால் 15/6/2024 16/7/2024 வரலும் உண்டான நாட்களாக இருக்குது. இந்த 32 நாட்களில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகங்களை வச்சு பலன்கள் இருக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு மிகப்பெரிய யோகர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதியோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். 10ஆம் இடத்தில் அதிசுபர் அதியோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட், விவசாயம் பண்ணுறவங்க, நிலம் விற்று வியாபாரம் பண்ணுறவங்க, நெருப்பு சம்பந்தமாக சமையல் கலையில் இருக்கிறவங்க, சமையல் தொழில் செய்கிறவங்க, இதை தவிர இந்த கேஸ் ஸ்டவ் இந்த மாதிரியான ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்ஸ் இதெல்லாம் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த விளைச்சல், அதாவது பயிர்கள் விளைஞ்சு, அதாவது வேகமாக அழுகக்கூடிய பொருட்கள்னு சொல்லக்கூடிய காய்கறி, பழங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த கடல் வாழ் உயிரினங்கள்னு சொல்லக்கூடியதும் விற்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த மாதம் அமைய போகுது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு திடீர் பண யோகம் வரும். இவ்வளோ நாளாக செட்பேக்காக ரொம்ப ஸ்லக்கிஷாக இருந்தது எல்லாமே திடீர்னு வியாபாரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 5 10 அதிபதி, அதாவது ஒரு திரிகோண கேந்திர அதிபதியே ஒரு கேந்திரத்தில் இருக்கிறது 10ஆம் இடத்துல இருந்து திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. ஆட்சி பெற்று திக்பலம் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தொழிலில் பெரிய ஏற்றம், அதுவும் மருத்துவம் அந்த மாதிரியான சம்பந்தமாக, ரத்த சம்பந்தம்னா ரத்தம் அதாவது டெஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது பிளட் டொனேஷன், பிளட் கேம்ப் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள், அதாவது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது விசேஷம். 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். 12ஆம் இடத்திலேயே புத பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதும் பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எதை நினைத்தாலும் அது கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாக்கியத்திற்கு ஸ்தான அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானே 11ஆம் இடத்தில் லாபத்தில் நிற்கிறதுனால எதை நினைத்தீர்களாலும் அது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். குழந்தை பிராப்தி ஏற்படும். ஏன்னா 5ஆம் இடத்தை குரு பகவானை பார்க்கறது பெரிய விசேஷம். 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதன் மூலியமாக நிச்சயமாக குழந்தை பிராப்திக்கு, அதாவது கல்யாணமாய் ரொம்ப நாள் குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக நடக்கும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் வரார். அதாவது ஒரு 10 நாள்லேயே விடுறார். 26/6/2024 புத பகவான் உங்களுடைய ராசியில் வரார். 12ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் வர்றதுனால சில செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
வெளிநாடு வெளியூர் போயிட்டு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தந்தையின் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். இப்போ உங்களுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் கொஞ்சம் பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து படிக்கிறது நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும், மறதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். இருந்தாலும் சில நாட்கள் தள்ளி வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். இந்த தள்ளி வைக்க வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்னென்னைக்கு வருது அப்படின்னா, கடகராசிக்கு 26/6/2024 28/6/2024 வரை உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா, அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் போய் இந்த அதாவது அகத்திக்கீரை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க பசுவிற்கு. அதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய, அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லையப்பர் கோவில் போயிட்டு வாங்க. ஒரு தரமாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதுவும் இந்த மாதம் ஆனி திருமஞ்சனம் வர்றது பெரிய விசேஷம். நடராஜருக்கு பெரிய விசேஷமான ஒரு அதனால் போய் நடராஜர் கோவிலில் போய் பார்த்துட்டு வர்றதும் இந்த ஆனி திருமஞ்சனம் அட்டன் பண்ணுறதன் மூலியமாகவும் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர உங்களால் முடிஞ்சதே ஆனால் பால் வாங்கி கொடுங்க. அது சந்திரனுக்கு உண்டான ஒரு திரவ பொருள்னு சொல்லக்கூடியது. பால் வாங்கி தானம் கொடுங்க. ஒரு 5 லிட்டர் பாலோ 10 லிட்டர் பாலோ வாங்கி கோவிலில் அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் உங்களுக்கு வரும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.